Next topic is a cyclone separators. Separators now, as the name indicates, it separates the pollutant present in air by means of the centrifugal force. Okay, by means of the centrifugal force, the pollutant is particulate present in the air is getting separated. First இதுலயும் அதேதான், by means of the regulating velocity. இங்க என்ன பண்றாங்கன்னா, see, look at this diagram. This is the inlet point. Once the air is passed in through the cylindrical chamber, and the air it will tend to move out through the outlet points. Okay, so உள்ள நுழைஞ்சோனே அந்த ஏர் வந்து இந்த சைக்ளிக் மோஷன்ஸ்ல it is getting enter into this cyclic chamber. ஸோ இப்போ இங்கே எண்டு வர வந்துட்டு சப்போஸ் இங்கே அவுட்லெட் பாயிண்ட் இல்லை, ஓப்பன் இல்லைன்னா அடுத்து இது வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் எங்கே இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆக ட்ரை பண்ணும். அப்படி அந்த ஏர் இப்படி சுற்றி இந்த சிலிண்ட்ரிக்கல் இதுக்குள்ள போறப்போ இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ரக் ஆன் த சர்ஃபேஸ் வால் ஆஃப் தி சிலிண்டர். இந்த போர்ஷன் ரெண்டு சைடும் வால்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வால்ஸ்ல வந்து ஏர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். அப்படி ஸ்ட்ரைக் பண்றப்போ அந்த வால் சர்ஃபேஸ் வந்து it will be containing some chemicals or it will be provided with some surface finishing, rough surface finishing. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஒரு காத்துல இருக்கிற தூசி வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல போய் இடிக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த தூசி வந்து அந்த சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆயிக்கும், காத்து மட்டும் தான் வெளியில வரும். ஸோ அப்படி அந்த ஏர் மூவ் ஆகுறப்போ the dust particles are getting stuck on the surface of the walls and the remaining air is released into the open atmosphere. Outlet point identify பண்ணி it is releasing into the open atmosphere. So this is the 3D view of the contaminant present in air. ஓகே, ஸோ பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ சைக்கிளிக் மோஷன்ஸ்ல மூவ் ஆயிட்டு வால் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி இட் இஸ் கெட்டிங் ஃபாலிங் டவுன் அட் த பாட்டம் அண்ட் த ரிமைனிங் ஏர் இஸ் ரிலீஸ்ட் டு தி ஓப்பன் அட்மாஸ்பியர். இது வந்து செப்பரேட்டர். இங்க வந்து எந்த வெட் ப்ராசஸும் நம்ம பண்ணல. இட் இஸ் கம்ப்ளீட்லி அ ட்ரை ப்ராசஸ். கிராவிட்டி செட்டிலிங் சேம்பரா இருக்கட்டும், சைக்ளோன் செப்பரேட்டரா இருக்கட்டும், நம்ம வாட்டர் எங்கேயும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வி ஆர் சென்டிங் த ஏர் by means of some inlet point, and that air is getting purified naturally by means of a gravity and by means of a centrifugal force. நம்ம gravity settling chamberல air purify ஆகிறது by means of a gravity. ஓகே, அந்த சைக்ளோன் செப்பரேட்டர்ல வந்து பை மீன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஆக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு நேம் வந்து. சரிங்களா? ஸோ ஓப்பன் அட்மாஸ்பியர்ல ஏர் வந்து ரிலீஸ் ஆயிடும். So by this way we are purifying the air. This is also one of the method to purify the air which is containing the particulates. Okay, next method, this is a cyclone separator. See how the air is moving. The arrow mark represents the movement of the air direction. So மாத்தி மூவ் ஆகல surface walls-ல the dot represents the particulate present in the air. So it is getting collected at the hooper bottom. நான் ஏன் ஃபிளாட் பாட்டம் போடாம ஹூப்பர் பாட்டம் போடுறாங்கன்னா, அந்த கோன் ஷேப் வந்து ஈஸியா பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அன்லோடிங் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க வந்து ஒரு டோர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த போர்ஷன் ஓப்பன் பண்ணோம்னா இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ அந்த பியூரிஃபைட் ஏர் வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இன்டு தி ஓப்பன் அட்மாஸ்பியர். இண்டஸ்ட்ரியில ஃபிட் பண்ணிருக்க சைக்ளோன் செப்பரேட்டர் இந்த இமேஜ்ல தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்லெட் பாயிண்ட்ல வந்து நம்ம சிம்னிக்கு முன்னாடியே இதை கனெக்ட் பண்ணிடணும். இதோட நம்ம செப்பரேட்டரோட அவுட்லெட் பாயிண்ட் சிம்னியோட கனெக்ட் பண்ணிடணும். The next topic is fabric filters. So fabric filters வந்து again is one of the control technique adopted to remove the particulates. Okay, so completely made up of flat. See, n number of filters are fitted here. ஸோ இது சிங்கிளும் இருக்கு, மல்டியும் இருக்கு, லோ லெவலும் இருக்கு, ஹை லெவலும் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபில்டர் மூலியமா காத்து வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த பொல்யூட்டட் ஏர் இஸ் என்டர்ட் இன், இந்த ஏர் வந்து அகெயின் நம்ம இதுல சைக்ளோன் செப்பரேட்டர்ல பார்த்த மாதிரி தான் ஏர் டென்ஸ் டு கம் அவுட் த்ரூ த அவுட்லெட் பாயிண்ட். கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட்ல காத்தை அப்படியே அடைச்சு வைக்க முடியாது, அது வெளியில வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்படி வர ட்ரை பண்ணும்போது அந்த ஏரை வந்து கம்ப்ளீட்டா சீல் பண்ண இடத்துல இருக்கிற ஃபேப்ரிக் ஃபில்டர்ஸை கிராஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ திஸ் ஏர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் ஆன் திஸ் ஃபில்டர்ஸ். கிளாத் ஃபில்டர்ல ஸ்ட்ரக் ஆகி தான் அது அவுட்லெட் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி அது ஸ்ட்ரக் ஆகுறப்போ the particulates are sticking on the filters and the remaining air is released into the open atmosphere. So particulate வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரதான் அந்த ஃபேப்ரிக்ல ஸ்டிக் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஓவரா அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும், பர்டிகுலேட் வந்து காத்தை வந்து வெளியில பாஸ் ஆகவே விடாது. ஓகே, ஜஸ்ட் லைக் ஃபில்டர் மாதிரி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் an RO filter.
filter use பண்ணல நம்ம first external filters provide பண்ணிருப்பாங்கல்ல. So external filter நீங்க provide பண்ணிருக்கிறதுல இருக்க sedimentation அதிகமானுச்சுன்னா வாட்டரோட ப்ரெஷரே குறைஞ்சிரும். தண்ணி மெதுவா வருது, சொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஃபில்டருக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி வர ஃப்ளோவே வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ ரீசன் என்னது, எய்தர் த எக்ஸ்டர்னல் ஃபில்டர் ஆர் த இன்டர்னல் ஃபில்டர் இஸ் கெட்டிங் பிளாக்டு கம்ப்ளீட்லி. அந்த மைன்யூட் ஹோல்ஸே வந்து இல்லாம போயிடுறது. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா, இந்த ஏர் கேப்ஸ், ஏர் பாஸ் ஆகுற அளவுக்கு அந்த மைன்யூட் ஹோல்ஸ் வந்து கிளாத்ல பிரசன்ட் ஆயிருக்கணும். So the main thing which we have to do is, the main drawback in the bag hose filter is we have to do the periodic cleaning. Periodic cleaning எப்படி பண்ணலாம்? ஒரு துணியில தூசி ஒட்டி இருக்கு நார்மலா, அப்ப நம்ம ட்ரெஸ்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அதை எப்படி கிளீன் பண்ணுவீங்க நீங்க? ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல இருக்க டஸ்ட் வந்து உங்க ட்ரெஸ்ல ஒட்டிடுச்சு, டக்குன்னு எப்படி கிளீன் பண்ணுவீங்க? என்னாச்சுமா, யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் டக்குன்னு டஸ்ட்டை தட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க ட்ரெஸ்ல ஒட்டி இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா, அதர் தென் வாஷிங், ஐ எம் ஆஸ்கிங் த ப்ரிலிமினரி ஸ்டெப். மண்ணே ஒட்டி இருக்கும் உங்க ட்ரெஸ்ல, மண்ணு ஒட்டி இருக்கு, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணுவீங்களா? இமிடியேட்டா வாட் யூல் டூ? என்னப்பா யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஷக்கீர் அகமத், Manish Daniel, are you here? So can we mark absent for the students, those who are not responding? Manish? Rahul? Students, please be interactive ma. So நான் பேசிக்கா தான் கேட்டேன், ஒன்னும் கேட்கல. ஸோ அப்பதான் உங்களுக்கு டெக்னிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ. ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா? சரி, யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது சொல்றீங்களா? கையால தட்டி விடுவோம் மேம். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? கரெக்ட்பா, வெரி குட்பா. இப்போ இனிஷியலா டஸ்ட் இருக்கு அப்படின்னா கையால தட்டிடுவோம், இல்லாட்டி துணியை உதறி விடுவோம். ஓகேவா? தட் வில் டூ அஸ் அ ப்ரிலிமினரி ஸ்டெப். ஏன்னா உடனே நம்ம வாஷ் பண்ண முடியாது, இருக்கிற இடத்துல டக்குன்னு வாஷ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபேப்ரிக் ஃபில்டரும். ஃபேப்ரிக் ஃபில்டர் என்னதுன்னா, கண்டினியூஸா டஸ்ட் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த துணியில அப்படியே படிஞ்சிடும், இருக்கிற ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிடும். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், வி ஹாவ் டு ரிமூவ் த டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்டக் ஆன் த கிளாத். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் ஃபில்டர்ல கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம ரிவர்ஸ் ஷேக்கிங், ஆக்சுவலா வந்து இந்த மிஷினே எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் வில் பி கீப் ஆன் ஷேக்கிங். ஸோ ஷேக் ஆகும்போது காத்து வந்து அதுல தட்டி தட்டி போறப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிளாத்ல ஸ்டக் ஆயிக்கும். ஓப்பன் ஏருக்கு ரிமைனிங், ஓப்பன் அட்மாஸ்பியருக்கு ரிமைனிங் ஏர் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில்டர்லேயே கிளீன் ஆயிடும். இங்க கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் ஷேக்கிங். நேச்சுரலா ஒரு சைட்ல ஷேக்கிங் இருக்குன்னா ரிவர்ஸ் ஷேக்கிங், இல்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஏர் பாஸ் பண்ணோம்னா கிளாத்ல ஸ்டிக் ஆயிருக்க டஸ்ட் பார்ட்டிகல், தட் இஸ் த பார்ட்டிகுலேட்ஸ். So particulates இந்த ஸ்ட்ரக் ஆயிருக்குல black கலர்ல டாட், so that will get fall down at the bottom. So we can remove the dust particles collected by means of the bag filter. So periodic cleaning is required here. That is the major drawback and disadvantages of the bag hose filter. So the small scale லயும் இருக்கு, large scale லயும் இருக்கு, as I said. Okay, so minute content bag hose filter ஓட the main advantages என்னதுன்னா, 99.9% it is efficient.
So minute இருக்கிற particulate contaminant we can remove by means of this Bagos filter. So this is one of the method to remove the particulate present in air before releasing into the open atmosphere. இங்க பாருங்க அந்த ஏரோட டைரக்ஷன் போட்டுருக்காங்க பாருங்க. So once the impure air is injected in, it is getting entered, and these are the filters. And see, this air is entering into the filter. That may be the dust particles may be getting stick at the surface of the filters. Okay, so it may get passed into the next filter. அப்படி இப்படி மாறி மாறி போகையில ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல மட்டும் தான் தூசி நிறைய இருக்கும், அடுத்து போகையில தூசி குறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இங்கே ஸ்டிக் ஆகிக்கும், ரிமைனிங் ஏர் வந்து அப்படியே வெப்பன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஷேக்கிங் மூலியமா we are collecting at the Cooper bottom and removing for the purification. So இது வந்து one of the method to control the particulates present in air. So the exact image showing it is fitted in the industries. So Bagos filter வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா இது பண்ணிட்டு அந்த கிளீன் ஏர் வெளியில வர்றதை வந்து சிம்னி கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்டீல் சிம்னி யூஸ் பண்ணிருக்காங்க கிளீன் ஏர் வெளியில வர்றது. பட் இன்னொரு டிராபேக் என்னன்னா, பேக்ஹவுஸ் ஃபில்டர் வைக்கணும் அப்படின்னா நிறைய இடம் தேவை. ஸோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னா தான் பேக்ஹவுஸ் ஃபில்டர் வந்து வைக்க முடியும். சின்ன இண்டஸ்ட்ரியில பேக்ஹவுஸ் ஃபில்டர் வைத்தோம்னா ஸ்பேஸ் கன்சப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். நெக்ஸ்ட் திங் இஸ், அதுல வந்து டிராபேக்ல அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்லாம் என்னதுன்னா, அழுக்கு அடைஞ்சு அப்படியே ஃபுல்லா டெபாசிட் ஆகிக்கிட்டு காத்து உள்ள போகாம இது பண்றது. அப்புறம் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து பேக்ஹவுஸ் ஃபில்டர்ல பாஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, கிளாத் வந்து டேமேஜ் ஆயிடும். அதே மாதிரி டாக்ஸிக் கேஸஸா இருந்தாலும், கெமிக்கல் கண்டென்ட் உள்ள கேஸஸா இருந்தாலும் கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி பேக்ஹவுஸ் ஃபில்டர். Applications பாருங்க, metrological industries, foundries, cement industries, chalk and lime, brickwork, ceramic industries and floor mills, where minute particulate contaminants are released into the open atmosphere. And the next topic is scrubber. Can anyone tell me the difference between the scrubber and a separator? What is called scrubber and what is separator? Namalai? Hari Ganesh, are you here? Sasitharan? சரி, வேற யாருக்காவது தெரியுமா டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஸ்க்ரப்பர் அண்ட் செப்பரேட்டர்? சைக்ளோன் செப்பரேட்டரும் இருக்கு, சைக்ளோன் ஸ்க்ரப்பரும் இருக்கு. சைக்ளோன் செப்பரேட்டர், ஸ்க்ரப்பர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஸ்க்ரப்பர்ங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? as the name indicates, ஸ்லைட்லயே இருக்கு ஆன்சர் உங்களுக்கு. சரி, யாராவது ஆன்சர் சொல்றதுன்னா சொல்லலாம். பிரசன்னா, கௌஷிக், பிரசன்னா சொல்லுங்கப்பா, ஆன்சர் தெரியுமா? ஸ்க்ரப்பருக்கும் செப்பரேட்டருக்குமான டிஃபரன்ஸ்? செப்பரேட்டர்னா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு. ஓகே, ஸ்க்ரப்பர் purpose of scrubber.
Girls, யாராவது ஆன்சர் பண்றீங்களாமா? What is the difference between the separator and the scrubber? மேம் சொல்லுங்க மேடம். மேம் செப்பரேட்டர் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் மேம். ஸ்க்ரப்பர்ஸ் வந்து லிக்விட் பார்ட்டிகல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் மேம். ஓகே ஓகேம்மா. ஓகே, எனி அதர் ஆன்சர்? வேற ஏதாவது ஐடியா இருக்கா? எனி கெஸ்? சரி, let us assume we are containing air with some amount of particulates present in it, okay, or pollutant, general pollutant present in it. Particulates வேணா pollutant present in it. அப்போ அந்த air வந்து it is a polluted air, ஓகேவா? இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? it is a polluted air. ஸோ இப்போ இந்த polluted air வந்து நார்மலா ஃபில்டர் பண்றப்போ அந்த பொல்யூட்டன்டோட சைஸ்க்கும் வெட் ஸ்டேஜ்ல அந்த ஏரை வந்து வெட் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு காத்த அப்படியே ட்ரையா காத்தாவே ஃபில்டர் பண்றோம். இன்னொரு இது வந்து அந்த ஏரை வந்து வெட் பண்ணி வாட்டர்ல வெட் பண்ணி ரிலீஸ் பண்றோம்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? Any idea? So what will be the changes in the particulates, the pollutant present in air? Dry stage ko wet stage ko எப்படி change ஆகும்? ஐடியா எதுவும் இல்லையாப்பா? Okay, the scrubber is nothing but the working principle is more or less similar as that of the separator. The main difference between the scrubber and separator, ரெண்டுமே வந்து we are using only to filter the particulate present in air. ஓகேவா? particulate present in air in dry state தான், solid liquid இல்ல, both in dry state, dust particles தான் இருக்கு. ஓகே, ஸோ செப்பரேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா they are filtering the air in the dry state itself. அந்த ஏரை வந்து வெட் பண்ணாம அப்படியே ஃபில்டர் பண்றாங்க. ஸ்க்ரப்பர்ல என்ன டிஃபரன்ஸ்னா நார்மலா செப்பரேட்டர் ஒர்க் ஆகுற மாதிரியே ப்ரொசீட் பண்ணிட்டு, பட் அந்த கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட்குள்ள ஏரை பாஸ் பண்றாங்கல்ல, அந்த பாஸ் பண்ற இடத்துல they are spraying water on the air inside the container. ஸோ வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பொல்யூட்டன்ட், அந்த ஏர்ல இருக்கிற பொல்யூட்டன்ட் வந்து அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பொல்யூட்டன்ட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுனால பொல்யூட்டன்ட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இட் கெட் செட்டில்ட் அட் தி பாட்டம். தண்ணி கூட கலக்கையில டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் கலெக்டட் அட் த பாட்டம். ஸோ ரிமைனிங் ஏர் விச் இஸ் லைட் இன் வெயிட் இட்ஸ் கெட்டிங் இன் டு த emitting into the open atmosphere. Okay, so that is the difference between the separator and the scrubber. அங்க வந்து dry stateல ஏரை ஃபில்டர் பண்றாங்க by means of a gravity force, by means of a centripetal action. Okay, then by means of the some cloths. Okay, scrubbersல வந்து same procedure but we are depending on the liquid. So on the liquid that may be a pure water or it may be a solution which is having a capability of absorbing the pollutant. ஓகே, ஸோ பொல்யூட்டன்ட் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிற சொல்யூஷன் ஏதாவது ஸ்ப்ரே பண்றதுனால நம்ம பண்ணலாம் அந்த ஏரை பியூரிஃபை பண்றதுக்கு. பட் பேசிக் ஸ்டெப் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுல வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, லைக் சைக்ளோன் செப்பரேட்டர், வி ஹாவ் அ சைக்ளோன் ஸ்க்ரப்பர் ஹியர் அண்ட் வென்ச்சுரி ஸ்க்ரப்பர் ஹியர். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட் மூலியமா ஏரை பாஸ் பண்ணி ஃபில்டர் பண்றாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு ரிமூவ் தி particulate contaminant present in the air which is in dry state. ஓகே, ரெண்டுமே வந்து கேஸ் தான், ஏர் தான். ஏர்ல இருக்கிற தூசியை ட்ரை ப்ராசஸ்லயே வடிகட்டுறது, இன்னொன்னு வெட் ப்ராசஸ்ல ஃபில்டர் பண்றது. So as the name indicates, the other name for scrubber is the wet scrubber. So difference between the separator and scrubber question you can expect either in the MCQ or in the descriptive type. So separator is the dry process, scrubber is the wet process. Just remember this so that you can explain the working principles easily. So the collection mechanism is by means of impingement
interception, diffusion, and condensation. So types available are dry scrubbers and wet scrubber. Dry scrubber is same as that of the separator, whereas wet scrubber, we are using a certain chemicals or water to purify the particles present in the air. So different types are spray towers, Venturi scrubber, cyclone scrubber, packed scrubber, and mechanical scrubbers. You can see this image, this spray towers, and see it is same like that of a cyclone separator. அதே cylinder தான் இருக்கு, அதே மாதிரி தான் sideல air inlet கொடுக்குறாங்க, it is releasing into the open atmosphere. But only thing changes, in the cyclone separator there will be inlet at this point. Okay, here they are provided the inlet point at this place. What they are doing is, once the air is injected into the cylinder, the air tends to move out towards the outlet point. Here is that outlet point. So once the air is getting entered, it tends to move up to reach the outlet point. So appadi move agela, they are placing these spray towers in 3 different layers. So காத்து வந்து இந்த டவர்ல இடிக்காம அடுத்த லெவல் போக முடியாது. So இப்படி